அண்ணே டீ ஒன்று போடுங்க. அம்பி அன்னைக்கு ஸ்டோங்க டீ ஒன்று போடுங்க. அம்பி ஸ்டோங்க ஒன்று போடுவோம். குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கே. சாய் கூட்டி போடும். சோமனு தானே நீங்க? சரி சரி. வேற எப்படி இந்த கடை வளர்ந்த பிறகு வேற போயிருந்தீரோ? இல்ல வேற எங்க போகலன்னா தெரியுதா, நான் படிக்கிறது கூட தானே தெரியும் தானே, படிப்பு விஷயமா கொஞ்சம் வேலையா இருந்தது. அது சரியா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு கையார ஒண்ணுமே தெரியுது இல்ல பேரு. இல்ல எப்படியுமே தெரியாதுன்னு சொன்னா நீங்க முன்ன மாதிரி இல்ல தானே. இப்போ ஹோட்டல் போட்டு பெரிய பொஸ் ஆயிட்டீங்க. இப்ப நான் இப்ப பெரிய சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிறீரோ? எந்த சோகத்தை அது யாரு கேப்ப? நீங்க ஒரு பொஸ் தானே. ஐயோ அது ஏன் இருப்ப நினைக்கிறேன். இந்த கடவுளே அந்த கதையை சொல்றேன்னு சொன்னால். ஹலோ ஹலோ, இங்க என்ன இங்க திரும்புங்க கொஞ்சம். இந்த எக்ஸனை ஏற்கனவே மருதமலை படத்துல வடிவேல் போட்டாரு. உட்காரு. இப்ப என்ன சொல்றேன்? உட்கார். ஓ முகத்துலதான் முதலாளி களை வீசுது. அது சரி, முதலாளி வீட்டுல இருக்கீங்களா இங்க இருக்கீங்களா களை வீசி கொண்டுதான் இருக்கு. என்ன சொல்ல வர? நான் சொல்றேன் என்னடி சொன்னால், உங்க கடையை நான் நடத்துறேன் உண்மைதான். ஆனா இந்த கடைக்கு ஓனர் வந்து வீட்டுல இருந்தே சாப்பிட்டு முதலாளி மாதிரிலாம் கடையை நடத்துறேன் ஓனர் அங்க இருக்காரு இங்க இருக்காரு இருக்காரு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. அது உண்மைதான். இப்ப உண்மையிலேயே நான் வந்து உண்மைதான் சொல்லுவேன். நான் வேற ஆளுக்கு மாட்டேன். அப்படி இல்ல நான் தான் நடத்துறேன். சும்மா புளிய போட்டு இருந்திருப்பேன். எனக்கு பேரம் வந்து 300 ரூபாய் சம்பளம் தெரியணும். விளங்குது. இப்போ என்ன பொறுப்பா இந்த கடைக்கு விட்டாச்சு. 300 ரூபாய் சம்பளம் போகுது. 300 ரூபாய் என்னத்தை காணுமே? 3 நேரம் சாப்பிட வேணும். சாப்பாடு கொடுத்துதானே 300 ரூபாய். சரி, இந்த சாப்பாடு நாங்க சாப்பிட முடியுமே. நாங்கள் வேற இடத்துலயோ சாப்பிடுறோம். அது வேற விஷயம். இப்ப நான் முதலாளி இல்ல, அவன் முதலாளி அங்க இருந்தான்னு தான் சாப்பிட்டு கொண்டு என்னையிலே வச்சு திட்டத்தை புழிஞ்சு எடுக்கிறானே. என்னதான் இருந்தாலும் எனக்கு லீவு இதுகள் எல்லாம் கிடைக்குது இல்ல. திறமைகள் இருந்து ஏன் வந்து நீங்க ஹோட்டல்ல இப்படி ஒரு 300 ரூபாய்க்கு வேலை செய்யணும்? அது சரி, நீ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் இப்போ 2 வருஷமா உண்மையும் நான் காணையில. இனி அண்ணன் இனி தெரிஞ்ச இடங்கள்ல இப்படி போட்டு இந்த சீட்டுக்கு வர்றதுக்கே நான் 6 மாசம் இங்க வேலை செய்து நான் இப்படி வந்திருக்கிறேன். விளங்குது. அது சரி, இப்படி ஒரு மாதிரி இந்த பாட்டு போகுது. சரி, இப்ப உங்களை பார்த்தாலும் ஏதோ படிச்ச ஸ்டைல இருக்கிறீர், ஏதோ அந்த பின்லா ஸ்டைல வந்திருக்கிறீர். என்ன நடக்குது? உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. நாளைக்கு ஆபீஸ்க்கு வர்றேன். ஏய், எனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கு. அதெல்லாம் முடியாது. காலேஜ் எங்கேயும் போயிடாது. உங்ககிட்ட பேசணுங்கிறல்ல. உனக்கு காது கேட்காதா? சொல்றேன்ல, புரியல? ஆமா, ஒன்னும் புரியல. எப்ப பார்த்தாலும் கண்ணுல ஏதோ பேசுற, காத்துல ஏதோ எழுதுற. யாருக்கு புரியுது? இதெல்லாம் எனக்கு பத்தாது. நாளைக்கு நீ வர்ற. ஏய், எத்தனை தடவை என்ன குறுக்கு பேசிட்டு இருக்க? அவ்வளவு தைரியமா உனக்கு? கோவம் வந்தா யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். நாளைக்கு நீ வர்ற. இப்போ வாடா. அத்தா காது அவிஞ்சு போச்சு. நீ நாளைக்கு போறியா? இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் இல்ல சிவாஜி வந்த மாதிரி இப்படி நிக்கிறது என்ன விளங்கல? உங்களோட ஆக்சன் விளங்கல. ஒருத்தர் சோகத்தை பிரச்சனையே சொல்றான்னு சொன்னா ஒரு ஆக்சன் வந்துருமோ? உங்களை வடிவேல் மாதிரி செய்றீங்கன்னு சொன்னதுக்காக நம்மள கட்டபொம்மன் சொல்லி நாம போய் திரும்பி இதுல உட்காந்துருவோம் மட்டும் நினைக்காது. சரிங்க, ஆவி பறந்துருக்கு. சரியோ, தீ வந்திருக்கு, குடி. அது இருக்கட்டும். இந்த ஸ்டோரியை கேளுங்க. சொல்லு. இப்ப ஏன் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கல்ல? உமக்கும் வேலை இல்லையா? இப்ப எல்லாமே தெரியுது. எல்லாம் தெரியுது. அப்ப கண்ணை மூடி போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ வந்து அந்த காலத்துல வந்து திறமைக்கு தான் வேலை கொடுத்தானுங்க. திறமையான ஆட்களுக்கு தானே வேலை கிடைச்சது. இந்த காலத்துல வந்து சர்டிபிகேட்டுக்கு தான் வேலை கிடைக்குது. அப்ப நான் என்ன செஞ்சேன்? படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓடினால் கல்யாணி வாழ்க்கை அந்த மாதிரி படிச்சு ஒரு ஓரத்துக்கே வந்தேன். சரி, இப்ப நான் வந்து இங்க படிச்சு இந்தியாவுக்கு போய் கேரளால எல்லாம் கம்ப்யூட்டர் படிச்சு கம்ப்யூட்டர்ல டிப்ளமோ. சரி, கம்ப்யூட்டர்ல எல்லா கோர்ஸும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கராட்டிலையும் சும்மா இல்ல பிளக் பெல்ட். அது மட்டும் இல்ல, எல்லா கலைகளையும் கற்று பல விஷயங்களையும் படிச்சு, அது இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன கோர்ஸ் படிக்கணுமோ, என்ஜினியரிங்ல இருந்து, டிப்ளமால இருந்து, பிரிட்டிஷ் காலேஜ்ல இருந்து, மற்றது பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துல கூட நான் சர்டிபிகேட் எடுத்துருக்கேன். ஆனபடியால் இப்ப ஒரு வகையில உங்களை பற்றி நீ சொல்ற கருத்தின்படி நான் நோக்குகின்ற பொழுது வேறும் பல்பொருள் அங்காடியே வச்சுக்கிறேன். பல்பொருள் அங்காடியா அப்படின்னா அதாவது